வணக்கம் மாணவர்களே, விநாயகா மேக்ஸ் டியூஷன் சென்டர்லேருந்து சாப்டர் 1 மேட்ரிக்ஸ் அண்ட் டிடர்மினன்ட்ஸில் செகண்ட் கொஷின் ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங். அப்போ ஒரு மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் தான் இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியும். அப்போ நான் சிங்குலரா அப்படின்னு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துக்கிற மேட்ரிக்ஸுக்கு நம்ம டிடர்மினன்ட் வேல்யூ மாடுலஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். எப்படி சார் மாடுலஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம்னா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடை யூஸ் பண்ணணும். மேலேருந்து ஃபஸ்ட்டு இந்த லீடிங் டயக்ராமில் முதல்ல மல்டிபிள் பண்ணிக்கணும். மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 3 2s are 6. அனதர் ஒன் கீழேருந்து மல்டிபிள் பண்ணும்போது ஒரு மைனஸ் யூஸ் பண்ணணும். 1 4s are 4. அப்போது மாடுலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நமக்கு 2. அடுத்தது நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா, கிவன் மேட்ரிக்ஸு அஜாயிண்ட் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ நமக்கு பாருங்கள், அஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இது 2/2 மேட்ரிக்ஸு. இந்த லீடிங் டயக்ரால் எலமெண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. -3 இது நம்ம சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. -4 -1 -2. இப்போ ஏ இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா என்னென்னா 1/mod ஆஃப் ஏ இன்ட்டு அஜாயிண்ட் ஆஃப் ஏ. இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு அஜாயிண்டோட வேல்யூ -3 -4 -1 -2 இஸ் கால்ட் ஏ இன்வர்ஸு. இது வந்து 2/2 மேட்ரிக்ஸுக்கு நம்ம இந்த மாதிரி ஏ இன்வர்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். அடுத்து 3/3 மேட்ரிக்ஸுக்கு நம்ம எப்படி ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணலான்னு பாருங்கள். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா மாடுலஸ் ஆஃப் ஏ ஃபைண்ட் பண்ணணும். அப்போது இதுக்கு எப்படி சார் நம்ம சால்வ் பண்ணலாம்னா, எனி ரோ எந்த ரோ வேணாலும் எடுத்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கிட்டோம்னா 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நேராக இருக்கக்கூடிய காலத்தையும் ரோவை விட்டுட்டிங்கன்னா ரிமைனிங் பாருங்கள் 5 1 1 நமக்கு 5 அப்படிங்கிற மைனார் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இது நமக்கு A12 அதனால் -1 மிடில் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். 1 எடுத்திங்கன்னா பாருங்கள், இந்த காலத்தையும் இந்த ரோவை விட்டுட்டிங்கன்னா 1 1 1 5 கிடைக்கும். அடுத்து +1 இன்ட்டு பாருங்கள், இந்த காலத்தையும் இந்த ரோவை விட்டுட்டிங்கன்னா 1 5 1 1 கிடைக்கும். இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு பாருங்கள் 5 இன்ட்டு 5 5s are 25 -1 -1 இன்ட்டு 5 -1 அதே போல் +1 இன்ட்டு நமக்கு பாருங்கள் 1 -5. அப்போ என்ன வேல்யூ கிடைக்கும் பாருங்கள், 5 இன்ட்டு நமக்கு 24 -1 இன்ட்டு 4 +1 இன்ட்டு -4. அப்போ நமக்கு இங்கே என்ன வேல்யூ கிடைக்கும் பாருங்கள். ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 5 4s are 20 ரிமைனிங் 2 5 2s are 10 120 -4 -4. அப்போ நமக்கு 120 -8. அப்போ நமக்கு 100 நமக்கு 12 இஸ் கால்ட் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ ஏ இன்வர்ஸ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இதுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் நம்ம அஜாயிண்ட் ஃபைண்ட் பண்ணலாம். அஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நமக்கு பாருங்கள், இதுக்கு அஜாயிண்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு அனதர் ஒன் மெத்தட் சொல்லி கொடுக்குறதுனால கவனமாக கவனிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மிடில் டேர்ம் எடுத்துக்கோங்க. மிடில் டேர்ம் என்ன இருக்குது 5, அதுக்கு ரைட்டில் 1 இருக்குது, லெஃப்டில் 1 இருக்குது. அகெயின் என்ன டேர்ம் எடுத்தீங்கன்னா அதுவே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே உள்ள எலமெண்ட் 1 5 1 1. அடுத்து மேலே உள்ள எலமெண்ட் 1 ரைட்டில் 1 இருக்குது, லெஃப்டில் நமக்கு 5 1. மறுபடியும் அதே ரோவை எழுதிக்கோங்க. பாருங்கள் 5 1 1 நமக்கு 5 த ஹோல் டிரான்ஸ்போஸ். ஃபஸ்ட்டு ரோ என்னவோ அதுவே மறுபடியும் நம்ம எடுத்து நோட் பண்ணிக்கிறோம். அப்போது இதை நம்ம எப்படி சார் மல்டிபிள் பண்ணலாம் பாருங்கள், நல்லா கவனமாக கவனிங்க. ஃபஸ்ட்டு மேலேருந்து மல்டிபிள் பண்ணணும். 5 5s are எவ்வளோ நமக்கு 25. கீழேருந்து மல்டிபிள் பண்ணும்போது -1. அடுத்தது 1 பாருங்கள், மேலேருந்து மல்டிபிள் பண்ணுங்கள். 1 5s are நமக்கு -5. அடுத்தது 1 -5. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழேருந்து மல்டிபிள் பண்ணும்போது 1 -5. அனதர் 1 5 5s are 25 மைனஸ் நமக்கு 1. நெக்ஸ்ட்டு 1 -5. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதை கீழே மல்டிபிள் பண்ணும்போது 1 -5. அனதர் 1 1 -5. 5 5s are எவ்வளவு 25 -1 த ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு பாருங்கள் 24 -4. அனதர் ஒன் நமக்கு என்னது -4. அடுத்தது -4 24 -4 -4 நமக்கு என்ன கிடைக்கும் 24 த ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணனாலும் நமக்கு பாருங்கள் அஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு அதே வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். 24 -4 -4 ரோவை காலமாகவும் காலத்தை ரோவாகவும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ -4 24 -4 -4 நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 24 கிடைச்சி அஜாயிண்ட் கிடச்சிருச்சு. இப்போ ஏ இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/mod ஆஃப் ஏ இன்ட்டு நமக்கு என்னது அஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போது 1/mod ஆஃப் ஏ என்ன ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கு நம்ம, இது வந்து ஒரு 4 காமனாக வெளியில் எடுத்துக்கலாம்.
அப்போ 4 divided by 100 நமக்கு என்னது 12 into 6 4s are 24 நமக்கு என்னது -1 அடுத்து நமக்கு என்னது -1 அடுத்து -1 6 4s are 24 -1 -1 6 4s are 24 ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 2 4s are 8 ரிமைனிங் 3 இருக்கும் 8 2s are நமக்கு என்னது 20 8 4s are 32 அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 1 by நமக்கு 28 into சரிங்களா 6 -1 -1 அடுத்தது -1 6 -1 -1 6 அப்படிங்கக்கூடிய வேல்யூ நமக்கு கிடைக்குது 1 by 28 ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணணும்னா is called a inverse. Thank you so much.